கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 1/10/2018 அக்டோபர் மாதத்திலே ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இடைப்பட்டு இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியான திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் இந்த மாதத்திலே உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்து நன்மை நாளை உங்களுடைய வாழ்க்கையை திருப்தியாக்கி நடத்த போகிறார். அதற்கு ஆதாரமாக ஆண்டவர் உங்களோடு பேச விருப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தை இவைகள்தான். ஏசாயா 43வது அதிகாரத்திலே 19வது தேவ வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்கள். நான் வனாந்தரத்திலே வழியையும் அமர்ந்த வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்திலே முதலாவது நாளிலே ஆண்டவர் உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை இதுதான். அவர் சொன்னார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். புதிய காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியான எண்ணத்தை வைத்திருக்கிறார். அந்த புதிய காரியம் இந்த நிமிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆதாயமாக வருகிறது. நான் போதிக்கக்கூடிய இந்த பைபிளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசின காரியம் இதுதான். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்களுடைய பழைய வாழ்க்கையிலே இன்னும் நீங்கள் பிரச்சனைகளை அனுபவிக்க போவது கிடையாது. இந்த நிமிடம் முதல் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து வரப்போகிறார். இந்த சத்திய வேதாகமத்திலே தேவன் உங்களோடு இந்த நாளிலே பண்ணுகிற உடன்படிக்கை இதுதான். இதோ ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறேன் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் நீங்கள் அழுது புலம்பி இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை மாறலையே, வேதனையின் கொடுமை என்னை வாட்டுகிறதே, வியாதியின் கொடுமை என்னை வாட்டுகிறதே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு செய்கிற உடன்படிக்கை இதுதான். நான் போதிக்கக்கூடிய வேதாகமத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற காரியம் இதுதான். புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். எப்போது அதை செய்ய போறார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த பேசப்படுகிற வார்த்தையை உங்களுக்காக என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனாய் வருகிறது. இந்த மாதத்திலே உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வழிகள் உங்களுக்காக திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்பேற்பட்ட இடத்திலாக இருந்தாலும் சரி, வனாந்தரமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, நடக்கவே நடக்காது என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய மனசில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை கூட இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தினாலே அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இதை தொடர்ந்து ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தல் 21:5 சொன்னாரு, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் சொன்னாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொன்னாரு. பின்பு அவர் என்ன சொன்னார்னா, இந்த வசன சத்தியமும் உண்மையும் உள்ளது, இவைகளை எழுது அப்படின்னு சொல்லி யோவான்ட்ட சொன்னார். இந்த வார்த்தைகள் சத்தியமும் உண்மையும் உள்ளதுன்னு சொல்லி ஆண்டவர் அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் சத்தியம் உள்ளது, இது உண்மை உள்ளது, இது ஜீவனாய் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமானவர்களே, நான் போதிக்கக்கூடிய இந்த பைபிளிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நம்ம மரித்து போன ஒரு கிறிஸ்துவை பற்றி நான் பேசவில்லை, மரித்து மண்ணோடு மண்ணாய் போன கிறிஸ்துவை பற்றி நான் பேசவில்லை, உயிர்த்தெழுது இன்றைக்கும் ஜீவனோடு உங்கள் மத்தியில் உலா வருகிற இயேசு கிறிஸ்துவை பற்றியே நான் பேசுகிறேன். சிலுவையிலே அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை தன் மீது தண்டனையாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை பற்றி தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அவர் உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலே மாறப்போகிறது. ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்தார். அதுதான், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறேன் அப்படின்றதே ஆண்டவர் சொன்னார். ஏசாயா 43:21 சொன்னாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கீங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்காக தான். இயேசு கிறிஸ்துவோடைய துதியை நீங்க எப்போதுமே இந்த மாதத்தில் சொல்ல ஆரம்பிங்க.
எப்பொழுதுமே அவரை துதித்து கொண்டே இருங்க. உங்களுடைய நாவுகள், உங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவை எப்போதும் துதித்து கொண்டே இருக்கட்டும். ஏன்னா அவர் இரண்டாவதாக இந்த காரியத்தை தான் உங்களோடு பேச விருப்பப்படுகிறார். நீங்கள் அவருக்காக ஏற்படுத்தின ஜனம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக தேவன் விருப்பப்படுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையிலே வாழும்படியாக தான் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய நாவுகளில், உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய துதி இருக்கும்படியாக உங்களுக்கு அவர் நினைவுபடுத்துகிறார். நீங்கள் துதிக்கும் பொழுது ஜெயம் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். நீங்கள் துதிக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை சௌதரிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்க மாறுறீங்க. இந்த நாளிலே இந்த உறுதியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால ஏற்படுத்தப்பட்ட ஜனம், என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள், என் பெற்றோர்கள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால ஏற்படுத்தப்பட்ட பெற்றோர்கள். ஆகவே நாங்கள் துதியை சொல்லி வருவோம். எக்காரணத்தை கொண்டும் இந்த துதியை எங்களுடைய வாயிலிருந்து நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் தெய்வ ஜனமே, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய துதியை பாடி வரும்படியாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சௌதரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை இந்த நாளிலே ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வருகிறார். அதுதான், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னார். புதிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நிமிடம் முதல் தொடங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கொலோசியர் 3:1 நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. மேலானவைகளை நாடும்படியாக. நீங்கள் கிறிஸ்து இயேசுவை உடையவர்களாக இருக்கும் பொழுது, அவருடைய துதியை சொல்லி வரும் பொழுது, மூன்றாவதாக நீங்கள் மேலானவைகளை நாடும்படியாக உங்களுக்கு அழைப்பை விடுக்கப்படுகிறது. மேலானவைகளை நாடணும். இன்னும் நம்ம கீழே இருக்கக்கூடிய காரியங்களை நாட போவதில்லை. மேலானவைகள், மேலிருந்து கொடுக்கப்பட்டது தான் அன்பு, மன்னிப்பு, கிருபை. நீங்கள் வாழ்வதற்காக இந்த ஆயுதத்தை எடுத்து அவைகளை பின்பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாவரையும் அன்பு செய்தாரோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜனமாகிய நீங்களும் அன்பு செய்யும்படியாக இந்த மாதத்தில் தொடங்குங்க. உங்களுடைய விரோதிகளை நீங்க நேசிங்க. உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினவர்களை நீங்க நேசிங்க. உங்களுக்கு விரோதமாய் நின்று புறம் கூறினவர்களை நீங்க நேசிங்க. இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடப்பது நிச்சயம். ஏனென்றால் வனாந்தரத்திலே தான் உங்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி உங்கள் தேவன் சொன்னார். நீ வனாந்தரத்தில் இருக்கிறாயா மகளே, நீ வனாந்தரத்தில் இருக்கிறாயா மகனே, உன்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மற்றவர்களை மன்னித்து ஜெபி. மேலானவைகள் இவைகள் தான். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறவை யாவையும் மேலானதாக இருக்கிறது. மன்னித்து ஜெபி, அன்பு செய்து ஜெபி, பெரிய காரியத்தை நீ பார்ப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒன்றைக்கு வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமான தெய்வ ஜனமே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சௌதரித்துக் கொள்ளுங்கள். நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உங்களுடைய ஆன்மாவுக்குள் ஊடுருவி செல்கிறது. இதோ ஒரு புதிய காரியத்தை ஏற்படுத்துகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய காரியம் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்க போகிறது. பழையவைகள் நான் இப்பொழுது மாற்றி ஜெபிக்கிறேன். இயேசுவுடைய நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய ஆவிக்குள் இந்த வார்த்தைகள் ஊடுருவி செல்கிறது. ஒரு புதிய காரியம் இன்றைய நாளிலே தொடங்குகிறது. Mightyful name of Jesus, in the mightyful name of Jesus, இவைகள் எல்லாம் நடக்கிறது. ஒரு புதிய ஆசீர்வாதம் வேலையில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே, இந்த மாதத்தில் உனக்கு பாதைகள் திறக்கப்படுகிறது. இன்கிரிமெண்ட் இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இன்கிரிமெண்ட் வரப்போகிறது. குடும்பத்தில் கஷ்டங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகளே, நான் போதிக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். உன் வாழ்க்கையிலே சமாதானம் வரும். கணவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உன்னுடைய கணவனை தொடப்போகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய துதியை பாடி அவருடைய சமூகத்திலே காத்திரு. அன்பு செய்ய பழகுங்க. மற்றவர்களை மன்னித்து ஜெபிக்கும்படியாய் பழகுங்க. நாம் பேசுகிற இந்த வேதாகமத்திலே தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின அந்த அன்பின் உடன்படிக்கையிலே நிலைத்திருங்க. பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் எல்லாரும் என்னோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே
நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் ஒரு நிமிடம் என்னோடு கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த மாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த மாதம் முழுவதுமா நீர் எங்களை வழி நடத்த போவதற்காக நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே என்னோடு சேர்ந்து பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறேன். பரலோகத்தில் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் தேவனுடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். Fill them, Lord. Fill them, fill them, fill them. இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ரத்தம் இந்த பிள்ளைகளை நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் வெளிச்சம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும்படியாக ஜெபிக்கிறேன். புதிய காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் நடக்க போவதற்காக நன்றி. எல்லா தடைகளும் மாற்றுகிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் முதல் நாளிலிருந்து என் தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருப்பதை இந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். சாட்சிகள் எழுப்பப்படட்டும், சாட்சிகள் எழுப்பப்படட்டும். இயேசுடைய மகிமைக்காக இந்த பிள்ளைகள் துதியை சொல்லி வரும்படியாக இவர்களுடைய நாவுகளும் இருதயங்களும் ஆயத்தப்படுவதாக. அப்படிப்பட்ட இருதயத்தை இப்பொழுது வைத்து ஜெபிக்கிறேன். இயேசுடைய நாமத்தில் நன்மை நடக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய வெளிச்சம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தடைகள் மாறும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். In the mighty name of Jesus, I command all the problems to go out of the body. In the name of Jesus, இயேசுவுடைய நாமத்தில் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் வெளியே போய் என்று சொல்கிறேன். இதோ ஒரு புதிய உடன்படிக்கை வருவதனால ஒரு முழு சுகம், முழு சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும், சரீரத்தில் உண்டாகட்டும், சிந்தனையில உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒரு மகிமை இறங்கி நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. நீர் சொன்ன வார்த்தைகள் ஜீவனை தருகிறது, நீர் பேசின வார்த்தைகள் ஜீவனை தருகிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இயேசுவின் வார்த்தைகள் ஜீவனை தரும் என்று சொன்னீர். அதை செய்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். செய்து தரப்போவதற்காக நன்றி அப்பா. புதிய தரப்புகள் இந்த பிள்ளைகளுக்கு நீர் தரப்போவதற்காக நன்றி. நன்மையோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீர். அந்த நன்மைகள் இந்த பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் பார்க்க போவதற்காக நன்றி. தேங்க்யூ மைட்டிஃபுல் ஜீசஸ். பெரிய காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி அப்பா, பெரிய காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி. பரலோகம் திறக்கப்பட்ட சிங்காசனத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்காக இப்பொழுது பதில் வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அடித்து நுரைக்கப்பட்டாரே, அதை நினைவு கூர்ந்து நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு எங்களுக்காக கதறி நின்று எங்களை மன்னிக்கும்படியாக கேட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே நாங்கள் இதை பெற்றுக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா மாந்திரிக எல்லா விதமான பில்லி சூன்ய கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே அவிழ்த்து ஜெபிக்கிறேன். இனி நீ செயல்படாமல் போ என்று சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் செயல்களும் இயேசுவின் நாமத்திலே செயல்படாமல் போ என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். இப்பொழுது அவைகளை நான் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ செயல்படாது என்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய புதிய உடன்படிக்கை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறது. தரித்திரங்களை இயேசுவின் நாமத்திலே வெளியே போ என்று சொல்கிறேன். வியாதிகளை இயேசுவின் நாமத்திலே வெளியே போ என்று சொல்கிறேன். இயேசு இவர்களை விடுவிப்பதனாலே இவர்கள் விடுதலை ஆனாங்க. இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்ததினாலே இவைகள் செயல்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை செம்மையான பாதையிலே நடத்த போகிறார். இந்த மாதம் முழுவதும் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய நாவல் எப்போதும் துதி இருக்கட்டும். நீங்கள் ஆண்டவருக்காய் ஏற்படுத்தப்பட்ட ஜனம். ஆகவே உங்களுடைய நாவிலே எப்போதும் துதி இருப்பதாக. இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.